வெல்கம் டு Cookhouse. இன்னைக்கு வீடியோவில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நல்ல ஜில்லுன்னு ஷர்பத் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஷர்பத் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் வந்து அமேசிங்காக இருக்குங்க. இந்த ஷர்பத்தோட பேர் மொஹப்பத் கா ஷர்பத். பேருக்கு ஏற்ற மாதிரி இதை குடிச்சிட்டு யாருமே இதை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ யம்மியாக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக தர்பூசணி பழம் தேவை. நம்ம அதை கட் பண்ணிவிட்டு நல்ல தின்னான ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல மெல்லிஸாக நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய பீசஸாக இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டா குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஷர்பத் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கு இல்லைங்களா, காய்ச்சாத நல்லா ஃப்ரெஷ்ஷான பால் சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பாலை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை, அப்படி இல்லைன்னா சுகர் சிரப் இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம இது ரெண்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில்லுன்னு நம்ம பால் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் வந்து டைரெக்டாக சர்க்கரை சேர்த்தி கரைச்சோன்னா அது கரையவே கரையாதுங்க கூலிங்கில். அதனால இந்த மாதிரி ஃபார்மில் நீங்கள் வந்து ஸ்வீட்னஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்னஸ் வந்து அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்தது, பட் மினிமம் வந்து நீங்கள் 1/4 கப் அளவுக்கு சேர்த்திட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. மெயினாக இந்த டிஷ்ஷை ஆத்தென்டிக்காக ரூஹப்ஸாவில் தான் செய்வாங்க. இதுதான் ரூஹப்ஸா. இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிக்காது, இந்த டேஸ்ட்டு பிடிக்காது, இல்லை இது அவைலபிளாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ரோஸ் சிரப் இருக்கு இல்லைங்களா, இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணி இந்த ஷர்பத் செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து ரூஹப்ஸா தாங்க ஆட் பண்ணுறேன். 1/2 கப் அளவுக்கு ரூஹப்ஸா நம்ம எடுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் 1/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்தி மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேட்சஸாக சேர்த்திக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடும் அதிகமாக சேர்த்திட்டோன்னா. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போதும் அப்படின்னா கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு இது வந்து பிடிச்ச மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம மெஷர்மெண்ட் சொல்ல முடியாது. மீதி ஒரு 1/4 கப்பையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கான பிங்க் கலர் வரும். இந்த ஷர்பத் ஆக்சுவலாக நல்ல ஒரு பிங்கிஷ் கலரில் இருக்குங்க. ரோஸ் சிரப் சேர்த்துட்டிங்கன்னா அது இன்னும் நல்ல ஒரு பிங்க் கலரில் கூட வரும். பட் டேஸ்ட் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் 2 சிரப்புக்குமே. நீங்கள் எது அவைலபிளாக இருக்கோ இல்லை எது பிடிக்குமோ அதை சேர்த்திக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல திக்கான மில்கில் இந்த கலர் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக நம்ம இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழம் சேர்த்திக்கலாம். இது வந்து 2லேருந்து 3 கப் வரைக்கும் நான் இங்கே சேர்த்திக்க போகிறேங்க. நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கலாம். இந்த ஷர்பத்தோட ஸ்பெஷாலிட்டியே இதில் வந்து அதிகமாக ஒவ்வொரு மடக்கு குடிக்கும் போதுமே நம்மளுக்கு நிறைய தர்பூசணி பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தர்பூசணி பழத்தை தனியாக ஜூஸாக குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஷர்பத்தில் சேர்த்தி நீங்கள் குடிக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இதில் ஒரு 2 ட்ரே அளவுக்கு நான் ஐஸ் க்யூப் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வந்து பாலை ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் ஐஸ் கட்டி சேர்ந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ஷர்பத் வந்து நல்ல சில்லுன்னு தான் நம்ம சர்வ் பண்ணணுங்க, அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஐஸ் கட்டிகள் நிறைய சேர்த்தியாச்சு. சூப்பராக நம்மளோட ஷர்பத்தும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம சர்வ் பண்ணிடலாம். வெயிலுக்கு ஏற்ற சூப்பரான மொஹப்பத் கா ஷர்பத் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜில் Cookhouse அப்படிங்கிற ஐடியில் ஃபாலோ பண்ணவும் மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இந்த ஷர்பத், அதாவது பால் கூட ரூஹப்ஸா, அது கூட வாட்டர்மெலன், இது ரொம்ப ரொம்ப ஒரு புதுமையான காம்பினேஷன். செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். அதுக்காக தாங்க இதுக்கு பேரே மொஹப்பத்தே ஷர்பத்னு சொல்கிறாங்க. ஓல்டு டில்லியோட ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷர்பத் ரெசிபி இன்றைக்கி கூட டெல்லியில் நிறைய ரோட் சைட்ஸில் ஃபேமஸாக இருக்குது. அவ்வளோ எம்மியாக இருக்கும், நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இஃப்தாருக்கு, இந்த ரம்ஜானுக்கு இஃப்தாருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா, ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும், குடிச்சிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஷர்பத் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.